வர்க்காலா கேரளா. இன்றைக்கி நம்ம வர்க்காலா ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர நகரம் தான் வர்க்காலா. நம்மளுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இது இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கொல்லம்லேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் வர்க்காலா இருக்குது. கேரளாவில் கடலுக்கு மிக அருகில் மிகப்பெரிய சிவப்பு பாறைகள் கொண்ட ஒரே கடற்கரை வர்க்காலா கடற்கரை. நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் போனோம். வர்க்காலா ஸ்டேஷனில் இறங்கி ஏற்கனவே புக் பண்ணியிருந்த ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே பக்கத்துலேயே நம்மளுக்கு அந்த கடற்கரை இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் வெள்ளனா எழுந்திரிச்சு நம்ம பீச்சுக்கு போய் சன்ரைஸை பார்க்குறதும் ஈவினிங் சன்செட்டை பார்க்குறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கும் ஹோட்டல் ரூமுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால நம்ம இறங்கி போகணும். போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள்லாம் தாண்டி தான் நம்ம பீச்சுக்கு போகணும். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன மலையில் அழகான படி இருக்கும். அந்த படியில் நம்ம கீழே இறங்கி நம்ம பீச்சுக்கு போகலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் அதில் நம்ம மேலே ஏறி அப்படி வரணும். ஈவினிங் பீச்சில் இருக்கும்போது ரெயின் வர மாதிரி ஆச்சு. நல்லா ஒரு கருமேகங்கள் பீச்சை வந்து நல்லா சூழ்ந்துருச்சு. அப்புறம் பீச்லேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் திருப்பியும் வந்திருந்தோம். நிறைய பிளேசஸ் நம்ம வர்க்காலாவில் விசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஜடாயு ஹெல்த் சென்டர். இங்கே தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பறவையுடைய சிற்பம் இருக்குது. மலை மேலே அந்த சிற்பம் இருக்கிறதுனால நம்ம அங்கே வந்து 2 வழிகளில் போகலாம். ஒன்று நம்ம பை வாக்கில் போகணுன்னா போகலாம், அப்படி இல்லைனா இந்த கேபிள் காரில் நம்ம போகலாம். 2க்குமே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகலாம். ஃபஸ்ட் டே நாங்கள் போகும்போது ரெயின் வர மாதிரி இருந்தது, இடி இடிச்சிச்சு. அதனால் என்னென்னா இந்த கேபிள் கார் ரைடெலாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களால் அன்றைக்கி போக முடியல. திருப்பியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த கேபிள் கார் ரைடில் போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. அதில் போகிறது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீ பெயின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படி ஏற முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வர்க்காலா விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். வரலாற்று முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண இதிகாசத்துடன் தொடர்புடைய இடம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமாயண கதையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பறவையான ஜடாயுவின் சிற்பம் தான் இது. இந்த சிற்பம் பெண்களின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சிற்பம் வந்து 200 அடி நீளம், அதே மாதிரி 151 அடி அகலம், 69 அடி உயரம் மற்றும் 15,000 சதுர அடி பரப்பளவு கொண்டது. நெக்ஸ்ட் நம்ம பரவூர் லேக் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரி போட் இருக்கும். அதில் நம்மளுக்கு ஒரு 1 hour வரைக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கயாக்கிங் பண்ண முடியும். ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸும் நம்மளால் பண்ண முடியும். கண்ட்ரி போட்டில் நம்ம போகிறது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. 2 சைட்லையுமே நிறைய மரங்கள் இருந்தது. பறவைகளோட சத்தம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம ரொம்ப நேரம் அமைதியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. வெஜ் நான்வெஜ் இது எல்லாமே இருக்குது. வர்க்காலா போகிறதுக்கு சிறந்த டைம் பார்த்திங்கன்னா குளிர்காலம் தான். ஏன்னா இது வந்து ஒரு கடலோர பகுதி. நம்ம மே மாதம் அந்த மாதிரி டைமில் போனால் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மே மாதம் தான் போனோம். நம்ம ஒரு நவம்பர்லேருந்து மார்ச்குள்ளே நம்ம போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மழை காலங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து போகணுன்னா போகலாம். நீங்கள் வர்க்காலா போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேசஸ்லாம் போய் பாருங்கள். ஒன்று வர்க்காலா பீச், கப்பில் லேக், அஞ்சங்கோ ஃபோர்ட், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஜடாயு ஹெல்த் சென்டர், அதுக்கப்புறமா 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஜனார்தன சுவாமி டெம்பிள் இங்கே இருக்குது. நீங்கள் மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். அப்புறமா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆஃப் பரவூர். லைட் ஹவுஸ்லேருந்து எடுத்த வியூ தான் இது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.